வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளில் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு. காரைக்கால் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான ஏஎஸ்பிஎஸ் ரவிபிரகாஷ் காரைக்கால் மாவட்ட பொதுமக்களுக்கு விடுத்துள்ள ஒரு செய்திக்குறிப்பு. இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலுக்கு இணங்க புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் கடந்த 10ஆம் மாதம் 28ஆம் தேதி முதல் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக 11ஆம் மாதம் 4ஆம் தேதி முதல் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் ஒவ்வொரு வீடாக சென்று கணக்கெடுப்பு படிவங்களை வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்து பின்னர் பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை வாக்காளர்களிடமிருந்து திரும்ப பெற்றனர். இந்த பணி கடந்த 12ஆம் மாதம் 11ஆம் தேதி அன்றுடன் முடிவடைந்தது. வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் கள ஆய்வின் போது சில வாக்காளர்களின் வீடுகள் பூட்டப்பட்டிருந்தாலும், சில வேறு இடங்களுக்கு குடிபெயர்ந்த காரணத்தினாலும், சில வாக்காளர்கள் மரணம் அடைந்த காரணத்தினாலும் அந்த வாக்காளர்களுக்கு கணக்கெடுப்பு படிவங்கள் வழங்க முடியாத நிலையும் ஏற்பட்டது. எனவே மரணம் அடைந்த வாக்காளர்கள், குடிபெயர்ந்த வாக்காளர்கள் மற்றும் வாக்காளர் பட்டியலில் உள்ள முகவரியில் இல்லாத வாக்காளர்களின் விவரங்கள் அடங்கிய ஏஎஸ்டி பட்டியல் ஒவ்வொரு வாக்குச்சாவடி வாரியாக அந்தந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்காளர் பதிவு அதிகாரி அலுவலகத்தால் தயாரிக்கப்பட்டு காரைக்காலில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. கூடுதலாக வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மூலம் அரசியல் கட்சிகளால் நியமனம் செய்யப்பட்ட ஒவ்வொரு வாக்குச்சாவடி நிலை முகவர்களுக்கும் இந்த பட்டியல் வழங்கப்பட்டுள்ளது. இந்த வாக்காளர்களின் பெயர்கள் வருகின்ற 12ஆம் மாதம் 16ஆம் தேதி அன்று வெளியிடப்பட உள்ள வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாது எனினும், தகுதியுடைய எந்த ஒரு வாக்காளரின் பெயரும் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்படாமல் இருக்கவும், தகுதியற்ற வாக்காளர்களின் பெயரை நீக்கும் பொருட்டு அரசியல் கட்சிகள் முன்னதாகவே இந்த வாக்காளர்களின் விவரங்களை சரிபார்த்து கருத்து தெரிவிக்க இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வருகின்ற 12ஆம் மாதம் 16ஆம் தேதி முதல் 2026 1ஆம் மாதம் 15ஆம் தேதி வரை பொதுமக்கள் மற்றும் வாக்காளரிடம் இருந்து உரிமம் கோரல்கள் மற்றும் ஆட்சேபனைகள் பெறப்படும். இந்த காலகட்டத்தில் மேற்கூறிய காரணங்களால் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாத வாக்காளர்கள் தகுதியுடையவர்களாக இருப்பின் அவர்களின் பெயர்களை இறுதி வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்கு சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். எனவே பொதுமக்கள் அச்சமடைய வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான ஏஎஸ்பிஎஸ் ரவிபிரகாஷ் பொதுமக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறார். கோட்டுச்சேரி காவல் நிலையத்தில் குறைதீர்ப்பு முகாம் நடைபெற்றது. கோட்டுச்சேரி காவல் நிலையத்தில் நடைபெற்ற இந்த குறைதீர்ப்பு முகாமில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா கலந்து கொண்டு மக்களின் குறைகளை நேரடியாக கேட்டறிந்தார். காரைக்கால் மகளிர் காவல் நிலையத்தில் தெற்கு மண்டல காவல் கண்காணிப்பாளர் சுந்தர்கோஸ் கலந்து கொண்டு மக்கள் குறைகளை கேட்டறிந்தார். கோட்டுச்சேரியிலிருந்து வடமட்டம் வழியாக பேருந்துகள் முறையாக இயக்கப்படவில்லை. போக்குவரத்து துறையிடம் பேசி இதற்கு தீர்வு காண வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். பண மோசடி, குடும்ப பிரச்சனை, போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க மாற்று நடவடிக்கை, கஞ்சா உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் நடமாட்டத்தை கண்காணிக்க வேண்டும், குழுக்கள் மூலம் கடன் தருவதில் மோசடி நடைபெறுவதை தடுக்க வேண்டும் என்கிற பல்வேறு புகார்களை அளித்தனர். காரைக்கால் எஸ்பி சுந்தர்கோஸிடம் குழுக்கள் பண மோசடி தடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை பலரும் அளித்தனர். குழுக்கள் கடன் வழங்குதல், வசூலித்தலை கண்காணிக்குமாறும் காவல் அதிகாரிகளுக்கு எஸ்பி அறிவுறுத்தினார். தலைவியா
புதுச்சேரியில் நடைபெற்ற மாநில அளவிலான கிராமிய நடனப் போட்டியில் காரைக்கால் மாவட்டம் முதல் இடத்தை பெற்று தேசிய அளவிலான நடனப் போட்டிகளுக்கு தேர்வு பெற்றுள்ளது. புதுச்சேரி ராஷ்டிரிய ரக்ஷா பல்கலைக்கழகத்தில் விளையாட்டு மற்றும் இளையோர் நலத்துறை நாட்டு நலப்பணித் திட்டம் மற்றும் மேரா யுவ பாரத் சார்பில் தேசிய இளையோர் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கிராமிய நடனம், கிராமிய பாடல், ஓவியம், பேச்சு போட்டி, கவிதை எழுதும் போட்டி போன்ற போட்டிகள் மாநில அளவில் நடைபெற்றது. இந்த போட்டியில் காரைக்கால், மாஹி, யானம் மற்றும் புதுச்சேரி பகுதியைச் சார்ந்த இளைஞர்கள் போட்டியில் கலந்து கொண்டனர். இந்த போட்டிகளில் கிராமிய நடனப் போட்டியில் காரைக்கால் மாவட்டத்தைச் சார்ந்த ஜெயஸ்ரீ, சஞ்சனா, அக்ஷயா, சுபஸ்திதா, ஹர்ஷினி, திலோத்தமா, இளமதி, துளசி அரசன், சரண் மற்றும் திவாகர் ஆகியோர் நடனப் போட்டியில் பங்கேற்று மாநில அளவில் முதல் இடத்தை பெற்று டெல்லியில் ஜனவரி 10 முதல் 12ஆம் தேதி வரை நடைபெற இருக்கின்ற தேசிய இளையோர் விழாவில் கிராமிய நடனப் போட்டியில் பங்கேற்க இருக்கின்றனர். இந்த நிலையில் வெற்றி பெற்றவர்கள் புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் PRN திருமுருகன் அவர்களையும் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் ASPS ரவி பிரகாஷ் அவர்களையும் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இந்த நிகழ்ச்சியில் நடனம் பயிற்றுவித்த சமுதாய நலப்பணித் திட்ட மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கலைமாமணி முருகன், நாட்டு நலப்பணித் திட்ட ஒருங்கிணைப்பாளர் தாமோதரன் உடன் இருந்தனர். இவங்க வந்து நம்ம அவேர் கலை. ஆமாம் சார், இது நம்மளோட ட்ரெடிஷ்னல் டான்ஸஸ் வந்து எழுதிவர் கலை சார். அதை இல்லாமல் பார்க்கறதுக்காக இது ஃபுல்லாகவே அவங்க வந்து எவ்ரி வீக் அவங்க ட்ரைனிங் வருவாங்க சார். சண்டே ட்ரைனிங் இருக்கும். அதில் வந்து காரைக்கால் மாவட்டம் திருமலைராயன்பட்டினம் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட படுதார்கொள்ளை அரசு தொடக்கப் பள்ளியில் டெங்கு விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டம் திருமலைராயன்பட்டினம் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட படுதார்கொள்ளை அரசு தொடக்கப் பள்ளியில் டெங்கு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமுருகன் தலைமையில் நடைபெற்ற டெங்கு விழிப்புணர்வு பேரணியில் பள்ளி சுற்றுப்புறங்களில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக டெங்கு தடுப்பு குறித்து துண்டு பிரசுரங்களை வழங்கி உரை நிகழ்த்தினர். இந்த விழாவில் பள்ளியின் ஆசிரியர்கள் சுபா, மகேஸ்வரி, ஸ்டெல்லா, ராஜசேகர், ஞானஒளி ஆகியோர் விழா ஏற்பாடுகளை செய்திருந்தனர். காரைக்கால் மாவட்டம் ராயன்பாளையம் பகுதியில் அமைந்திருக்கும் நவோதயா வித்யாலயா பள்ளியில் 2026-27ஆம் கல்வியாண்டில் 6ஆம் வகுப்பு சேர்வதற்கான தேர்வுகள் நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டம் ராயன்பாளையத்தில் உள்ள மத்திய கல்வி அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் நவோதயா வித்யாலயா பள்ளியில் 2026-27ஆம் கல்வியாண்டில் காரைக்கால் நவோதயா பள்ளியில் 6ஆம் வகுப்பில் சேர்ப்பதற்காக தேர்வுகள் நடைபெற்றது. இந்த ஆண்டுக்கான ஜவஹர் நவோதயா வித்யாலயா 2026 தேர்வில் மொத்தம் 941 பேர் பதிவு செய்து 724 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர். தேர்வு எழுதியவர்களின் சதவிகிதம் 77ஆக உள்ளது. இந்த காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த 80 கிராமப்புற திறமையான மாணவர்களை தேர்ந்தெடுப்பதற்காக நடத்தப்பட்டது. நடைபெற்ற தேர்வினை காரைக்கால் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி திருமதி விஜயமோகனா, பள்ளி முதல்வர் கற்பகமாலா மற்றும் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். காரைக்கால் மாவட்டம் தர்மபுரம் பகுதியில் அமைந்திருக்கும் SRVS நேஷனல் மேல்நிலைப் பள்ளியில் 2025 பல்துறை கண்காட்சி நடைபெற்றது. காரைக்கால் தர்மபுரத்தில் SRVS நேஷனல் மேல்நிலைப் பள்ளியில் 2025 பல்துறை கண்காட்சி நடைபெற்றது. பள்ளி தாளாளரின் வழிகாட்டுதலின்படி பள்ளியின் முதல்வர் சித்ரா கிருஷ்ணன் தலைமையில் உற்சாகத்துடன் தொடங்கப்பட்டது. காரைக்கால் தெற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் நலவழித்துறை அமைச்சருமான திரு EMH நாஜிம் அவர்கள் கண்காட்சியை தொடங்கி வைத்து மாணவ மாணவியர்களின் படைப்புகளை பார்வையிட்டு பாராட்டினார். அனைத்து துறைகளிலும் மாணவர்கள் சிறந்து விளங்க வேண்டும், ஆசிரியர்களின் பங்களிப்பு மாணவர்களின் முன்னேற்றத்தில் அதிகமாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரியின் வேளாண்மை பொருளாதாரத்துறையின் தலைவர் புஷ்பராஜ் சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்து மாணவர்களின் அறிவியல் திறனை புகழ்ந்து பேசினார். எல்லா நிலைகளிலும் மாணவர்கள் தங்கள் திறனை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என அறிவுரை வழங்கினார். தொடர்ந்து விநாயகா மிஷன் மருத்துவக் கல்லூரியின் டீன் சேரன் சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்து மாணவ மாணவியர்களின் படைப்புகளையும் கண்டு மகிழ்ச்சியோடு பாராட்டினார். தேடல் என்ற உரிய சிந்தனையை வளர்த்து கொள்ள வேண்டும் என எடுத்துரைத்தார். பிறகு வெவ்வேறு பள்ளிகளிலிருந்தும் மாணவர்கள் பெருந்திரளாக வந்து பார்த்து மகிழ்ந்து சென்றனர். குறிப்பாக உலக உருண்டை, தசாவதாரம், ராக்கெட், ஓவிய படைப்புகள், ஈருண்ட அறை அனைத்தும் வெகுவாக கவனத்தை ஈர்த்தன.
ஏறக்குறைய 800க்கும் மேற்பட்ட படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. பெற்றோர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் பார்த்து வியப்பாக உள்ள படைப்புகளையும் பாராட்டி மகிழ்ந்து சென்றனர். இந்த நிகழ்ச்சியினை SRVS நேஷனல் மேல்நிலைப் பள்ளியின் இருபால ஆசிரியர்களும் அலுவலக ஊழியர்களும் மற்றும் மாணவர்களும் இணைந்து மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். இத்துடன் இந்த சிறப்பு தொகுப்பு நிறைவு பெறுகிறது.